வணக்கம். ஓம் காளி உச்சாடனம். அதான் கேட்டீங்கன்னாக்கா, ஓம் காளி அஷ்டகர்ம மாந்திரீகம் பயிற்சி, உச்சாடன கலை. உச்சாடனம் இந்த கர்மமாகப்பட்டது எவரையும் எதையும் நிலைகுலைய செய்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலையும் அவர்கள் வசிக்கும் வீட்டையும், அது மட்டும் இல்லாமல் நிலம், வீடு, வாசல், கடை எதுவாக இருந்தாலும் அவ்விடத்தை விட்டு ஓட்டி வைப்பது, துன்புறுத்துவது, அவர்களை அவமானத்துக்குள்ளாக்குவது, அவர்கள் குடும்பத்தில் அவர்களே செய்கின்ற பணிகளில் பிழைகளை கண்டுபிடித்து ஒருவருக்கு ஒருவர் கடும் பகையுடனும் சண்டையுடனும் விட்டு விலகுவது, பல வகையான இன்னல்களை கொடுப்பதற்கு பேரே உச்சாடனம். இந்த உச்சாடனமாகப்பட்டது மந்திரத்தின் மூலியமாக செய்ய வேண்டியது ஒன்று. கரு மாந்திரீகம், உரு மாந்திரீகம், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பல வகையான மந்திர உபாசனைகள் மூலியமாக அவர்களுக்கு தீங்கிழைப்பது என்பதுதான் பொருள். இந்த உச்சாடனம் செய்யக்கூடிய நாட்கள், செய்ய வேண்டிய நேரம், அதற்கு தேவையான பொருட்கள், இதையெல்லாம் வைத்து எப்படி செய்வது, வெறும் மந்திர பிரயோகம் செய்து எப்படி ஆட்களை விரட்டுவது, இல்லை மந்திரத்தோடு சேர்ந்து எந்திரத்தையும் உருவாக்கி அதற்கப்புறம் பாவ பிரயோகமும் செய்து அதற்கு உண்டான மூலிகையை வைத்து இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குறது. சரி, இந்த உச்சாடனத்தை யாருக்கு செய்யணும்? முதல்ல கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மாந்திரிகராக இருக்கிறவங்களோ மாந்திரிகத்தை கத்துக்கிறவங்களோ ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உச்சாடனம் என்பது நல்லா கேட்டுக்குங்க. அது சொல்லும் போது நெஞ்சு பதறது பாருங்க. ஒரு குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்கிறது, செய்யற தொழிலை விட்டு ஓட்டி விடுறது, அதுக்கப்புறம் ஒரு குடும்பமே நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு குடும்பத்தை நிலை குலைய வைத்து அவ்விடத்தை விட்டு விரட்டுவது, ஒருவருக்கு ஒருவர் அவங்க குடும்பத்துக்குள்ளவே பல வகையான பிரச்சனைகளையும் பல வகையான தொந்தரவுகளையும் சிக்கல்களையும் அவர்களுக்கு உருவாக்குறது. இது எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுக்கு அவங்க வீட்டோட மண்ணு தேவைப்படும். முதல்ல உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி செய்யணும், எந்த மந்திரத்தை சொல்லணுன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மற்றதை பற்றி நம்ம பொறுமையாக பேசிக்கலாம், சரிங்களா? இதை செய்வதற்கு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை தவறான செயல்களையோ தவறாக மாந்திரிகத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னாக்கா, அதுக்கு சனி செவ்வாயோ எடுத்துக்கங்க. அமாவாசைக்கு மறுநாள் அரமுட்டை எடுத்துக்கங்க. அப்படி உங்களால் செய்ய முடியலன்னு கேட்டிங்கன்னாக்கா, ரொம்ப கடுமையான போட்டியாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குதுனாக்கா, வெறும் இந்த மந்திரத்தினாலே செய்திடலாம். இந்த உச்சாடன மந்திரத்தின் மூலியமாக பலரையும் நாம் கஷ்டத்துக்கு உள்ளாக்கலாம். இது யாருன்னு செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா, இந்த சண்டாளர்கள்னு சொல்லுவாங்க. சண்டாளர்கள்னாக்கா அடுத்தவங்களை கெடுக்கிறதே ஒரு குறியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்களை பத்தி பேசுறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தானும் முன்னேறாது, தன்னோட சேர்ந்தவங்களையும் முன்னேற்றாத ஜென்மங்கள் இதெல்லாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த உச்சாடனத்தை செய்யலாம். அவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா எல்லா கட்டினா ஊஞ்சி தொலைட்டுமே செய்திடலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக நிறைய பேருனுடைய குடும்பத்தை அழிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த வட்டி கடைக்காரங்க செய்கிறவங்க, வட்டி தொழில் செய்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த பொருள்களை அபகரிக்கிறவங்க, சொத்து அபகரிக்கிறவங்க, கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டுன்ட்டு போய் சொல்லி ஏழை எளிய மக்களை ஏமாத்துறவங்களை, அது அந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னாக்கா சனிக்கிழமை செய்யுங்க. சனி பகவான் தான் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்து இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடூரங்களையும் அந்த மனக்கசப்பையும் அப்படியே அவங்களுக்கு கொடுப்பாரு அந்த உச்சாடனத்தை செய்யும் போது. அது கண் எதிர்க்க பார்த்துக்கிறோம், நிறைய பேருக்கு செய்து நிறைய பேர் நடந்திருக்குது. நீங்க இந்த உச்சாடன மந்திரத்தை பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி அந்த சக்கரத்தை ஒரு தகட்டுல எழுதிக்குங்க. எழுதிட்டு வேப்பெண்ணையை போட்டு எழுதி, இது வேப்பெண்ணையில் அந்த தகடை போட்டு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா, தொடச்சிட்டு அதுக்கு மந்திர சாபனை வர்த்தி எந்திர சாபனை வர்த்தி சொல்லிட்டு ஒரு அகல் விளக்கு ரொம்ப பெருசாக வாங்கி அதில் வேப்பெண்ணையை கொட்டி, வேப்பெண்ணைக்கு அப்புறம் அந்த தகடை அந்த வேப்பெண்ணையிலே போட்டுட்டு 3 பக்கம் திருப்பி போடணும். எத்தனை பக்கம்? 3 பக்கம், 4 பக்கம், 5 பக்கம், ஒரு பக்கமாக கேட்டீங்கன்னாக்கா 5 முகமாகவோ 6 முகமாகவோ 3 முகமாகவோ 1 முகமாகவோ 2 முகமாகவோ 4 முகமாகவோ திரி போட்டு விளக்கு ஏத்துறதுல கூட பல வகையான மாந்திரிகத்தை கை கூட பார்க்கலாம். அதை கை கூடுறத பார்க்கலாம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா, இந்த உச்சாடனம் செய். அதாவது ஒரு குறைஞ்ச தொகையை பணத்தை கொடுத்துட்டு வட்டி அதிகமாக போட்டு உங்களை ஏமாத்தி அபகரிச்சாங்களா, நீங்க செய்யுங்க.
உங்களுக்கு வந்து இந்த 108 மந்திரத்தை வந்து 108 ஒரு நாளைக்கு காலையும் மாலையும் போட்டுட்டு 1008 மந்திரத்தை வந்து உரு போட்டுட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க கரெக்டா வந்து சித்தி பண்ணிக்கோங்க. சித்தி பண்ணிக்கிட்டு ஒரு மண் பாத்திரம் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த மண் பாத்திரத்தை வாங்கி அந்த மண் பாத்திரத்தில் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா எருக்கு செடி இருக்கு பார்த்தீங்களா, எருக்கஞ்செடியில் இருக்கிற அந்த நார் எடுத்துக்கோங்க. வெள்ளை எருக்குனா இருந்தால் இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, அந்த நாரை எடுத்து வேப்பண்ணியில் போட்டுட்டு இந்த தகுடை வந்து நான் சக்கரை போடுறேன் பார்த்தீங்களா, அந்த சக்கரத்தில் போட்டு அந்த சக்கரத்தில் என்னென்ன அச்சாரங்கள் போட்டிருக்கிறோம் எழுத்துக்கள் அது மொத்தத்தையும் போட்டு எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? எழுதிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பணத்தை கொடுத்து வட்டி என்ற பேராலையும் அபகரிப்பு தன்மையாலும் ஆள் பலத்தாலையும் அப்படி கேட்டீங்கன்னாக்கா இவர்களுக்கு இருக்கிற வந்து பதவி பலத்தாலையும் பண பலத்தாலையும் உங்களை வந்து அழிக்கிறாங்களா, உங்களை வந்து குடும்பத்தை சிதறடிக்கிறாங்களா, உங்களை நாசம் பண்றாங்களா, உங்க குடும்பமே இல்லாத போற அளவுக்கு உங்களை மன வருத்தத்தோட செய்தாங்களா, இதை கொண்டு போயிட்டு என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா எருக்கஞ்செடி கீழே இல்ல வேப்ப மரத்துக்கு கீழே அப்படின்னா எட்டி செடிக்கு கீழே அப்படின்னா புத்தை வந்து ஒரு தொலை மாதிரி போட்டு அந்த தொலைக்குள்ள வந்து இதை போட்டு வச்சிருங்க. வச்சுட்டு 3 முகமாக திரிய போடுங்க. 3 முகம்னா புரியுதுங்களா இல்லையா? 3 திரி போடுறது. 3 திரிய போட்டுட்டு அந்த தகுடு அந்த தகுட்டுல வந்து கரெக்டா நான் போட்டிருக்கிற சக்கரத்தை போட்டு அதுல இருக்கிற அந்த பீஜ மந்திரங்களை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆளுடைய பேரு, அதாவது எந்த ஆட்கள் கொடுத்தாரோ, யாரெல்லாம் அவங்களுக்கு உறவுக்காரர் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்க கூட சேர்ந்து வந்து உங்களை வந்து பேசினாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்தினாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை வந்து தவறான வார்த்தைகளை பேசி உங்க குடும்பத்தை வந்து சிதறடிச்சு உங்களுடைய பேரெல்லாம் அதுல எழுதிட்டு அந்த தகடை என்ன பண்ணணும் அப்படியே அந்த எண்ணெயிலே போட்டுடணும். எண்ணெய் உள்ளவே போட்டுட்டு கரெக்டா ஒரு நாளைக்கு 2 முறை அல்லது 3 முறை அந்த விளக்கை வந்து 3 முகமாக திரி போட்டிருக்கீங்களே அந்த 3 முகமாக திரிய வந்து நீங்க விளக்கை ஏற்றி எரிய விட்டுட்டு சனிக்கிழமை தான் செய்யணும். செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. சனிக்கிழமை முதல்ல ஆரம்பிங்க. செவ்வாய்க்கிழமை செய்யறதுக்குள்ளெல்லாம் வந்து 3 சனி 3 செவ்வாய் நீங்க செய்தாவே போதுமானது. அதுல நீங்க எழுதுனீங்க பாரு, அந்த கூட்டமா ஒரு குரூப்பா வந்து உங்ககிட்ட வந்து தொல்லை பண்ணாங்கல்ல, அதுங்கெல்லாம் வந்து செதற தேங்க அடிச்ச மாதிரி ஒருத்தரும் சண்டை போட்டு சாவானுங்க. இல்ல அவனுங்களை கூட வெட்டின்னு கூட மாண்டு போட்டோம். அதனால தான் அது மாதிரி செஞ்சுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த மாதிரி கொடுமைப்படுத்தின ஒரு குடும்பக்காரர்களையும் அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்களானாக்கா ஒரு சாதாரண ஒரு குடும்பமா இருக்கிறவங்கள வந்து வீடு தேடி வந்து சண்டை போடுறவங்களையும் பிரச்சனை பண்றவங்களையும் அதுக்கப்புறம் அராஜகன்ற பேரில் வந்து ஒரு பெண்ணை வந்து அசிங்கப்படுத்துறவங்களும் ஆண்களை அசிங்கப்படுத்துறவங்களும் யாரையுமே வந்து எதற்காகவும் உன் பசிக்காக நீ உழைத்து சாப்பிடு, உன்னுடைய பிரச்சனைக்காக நீ தினமும் போராடி கொண்டு இரு என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய வார்த்தையை மறந்து தன்னுடைய சொந்த ஆசைக்காகவும் விருப்பு வெறுப்புகளுக்காகவும் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற யாராக இருந்தாலும் உச்சாடனம் செய்யலாம். அது எப்பேற்பட்ட ஆளானா இருக்கட்டும். இது 8 வாரம் செய்யணும். தொடர்ந்து 8 வாரம் செய்தீங்கன்னாவே போதுமானது. 8 வாரம்னு கேட்டீங்கன்னாக்கா அது 2 மாசம் ஆயிடுது. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பல வருஷமா தான் அவங்க கிட்ட மாயிட்டு சேர்த்துனுக்குறீங்க. ஒரு 2 மாசம் சேர்த்து கஷ்டமாகாது. அது விட இன்னும் மோசமாக கேட்டீங்களானாக்கா எட்டி மரத்துக்கு கீழே வச்சிங்கன்னா இன்னும் மோசமாக செய்யும். அந்த எருக்கனுடைய நாரை எடுத்து திரியாக போடணும். வெள்ளை எருக்குனா தான் இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதை போட்டு செய்து அது செய்யுங்க. சரி, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதான் கேட்டீங்கன்னாக்கா கொடுமை எந்த கொடுமைன்னு கேட்டீங்கன்னாக்கா தான் வாழவும் முடியாம தனக்குன்னு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இருக்குது அபகரிச்சுட்டாங்கன்ற வேதனையில ஒவ்வொரு நாள் கடவுள்கிட்ட போய் முறையிட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சனிக்கிழமை செய்தீங்கன்னா பலன் கை மேல பலன் கிடைக்கும். அதே செவ்வாய்க்கிழமை செய்தீங்கன்னாக்கா அதுவும் கை மேல் பலன் கிடைக்கும். கொஞ்சம் தாமதமாகும். சனி பகவானுக்கு மட்டும்தான் சனிக்கிழமைக்கு மட்டும்தான் பயம் உண்டு எல்லாருக்குமே. செவ்வாய் என்பது வந்து அடி உதற அது ரத்தம் சிந்தது அதெல்லாம் செவ்வாய்க்கு. சனி பகவான் அப்படி கிடையாது. அதாவது எப்படி கேட்டீங்கன்னாக்கா ஒரு மனிதனை சிறுக கொள்ளுவாரு. அவன் நெஞ்சு அவனுடைய அந்த இதயம் வலிச்சிச்சு இல்லையா, அந்த வலிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்தி கொள்ளுவார். அவர் தான் சனி பகவான். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவானை நினைச்சுக்கிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு நான் சொல்றேன் அந்த சக்கரத்தை போட்டு அந்த மந்திரத்தை உக்காந்து சொல்லிட்டு முதல்ல கத்துக்கணும். அதை பார்த்தவொடனே கபகபான்னு போயிட்டு நீங்க வேகமா போய் நீங்க ஒரு மண் பாத்திரத்தை வாய்ந்த உடனே செய்யுங்க. முதல்ல கத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை பார்க்காமலேயே நீங்க அந்த மந்திரத்தினுடைய இதுவை பார்க்காமலே நீங்க மனப்பாடமா சொல்ற மாதிரி இருந்தாதான் கரெக்டா செய்ய முடியும். கோபத்திலையும் அவசரத்திலையும் எதையும் வந்து ஜெயிக்கவே முடியாது. அதனால பொறுமையா செய்யணும். சரிங்களா? சரி, இந்த உச்சாடனத்தை நீங்க கற்றுக்கொள்ளுது கொடியதிலும் கொடியது ரொம்ப மோசமானது. அடுத்து உங்களுக்கு செய்யும் போது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா
இந்த மாதிரி எங்களை ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி எங்களை கொடுமைப்படுத்திட்டாங்க, இந்த மாதிரி எந்த தவறு செய்யாத நான் பாவத்தை இந்த மாதிரிலாம் பண்றாங்க, அவங்க பாவம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா காரணத்தை முதல்ல கேளுங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட இவங்க எப்படி ஏமாத்தி வாங்கினாலும் யாருக்கும் தெரியாது. மற்றவங்க மேல குறை சொல்றது தான் வர்றவங்க தான். அவங்க மேல குறை சொல்லிடணும், அந்த குறைய சொல்லிட்டு அவங்க உடனுக்குடனே அவங்களை அழிச்சிடணும், அவங்கள இருக்கணும். என்னைக்குமே ஏழை எளிய மக்களா இருக்கிறவங்க அந்த தினமும் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அந்த பணத்தை இன்னொருத்தர்கிட்ட பறி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அது எப்பேற்பட்டதுன்றது முதல்ல விசாரிச்சு அதுக்கப்புறம் செய்யுங்க. சரிங்களா? சரி, இது செய்யறதுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை செய்து உக்காந்து விடியகாலம் அதிகாலையிலேருந்து சனிக்கிழமை அன்னைக்கு முதல்ல இந்த மந்திரத்தை 108 உரு போடுங்க. அந்த சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தர டைம்ல நீங்க பூஜை போடும்போது இதுல சனிக்கிழமை செய்யும் போது மட்டும் மாமிச உணவோ அசைவ பொருட்களோ நீங்க பூஜையில போடக்கூடாது. காளி மாந்திரிகம் தான். சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் தவிர்த்துக்குங்க. அந்த ஒரு நாள் தவிர்த்துட்டு அவள் பொறி, கடலை, முக்கணி, அதுக்கப்புறம் பத்தி சூடம், இது எல்லாமே வச்சு அதிகாலையில 3லிருந்து 4:30 மணிக்கெல்லாம் மந்திரத்தை உக்காந்து செய்யுங்க. அன்னைக்கு கருப்பு வஸ்திரத்தை கீழே போட்டுக்கிட்டு செய்யதான் மிகவும் உகந்தது. ஏன்னு கேட்டீங்களானாக்கா, பல வகையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் நீங்க வெளியில வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடித்து சித்தி பண்றதுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு சித்தி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு சக்தி வரதை நீங்க கண்ணு முன்னாடி பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு மனமுருக நீங்க வேண்டிக்கிட்டு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகவும் நன்மையாகவே இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க அதிகாலையில போடுறீங்க, சாயந்தரமானா போடுறீங்க. அது போட்டு முடிச்ச உடனே நீங்க எந்த மூலையில உக்காந்து கேட்டீங்கன்னாக்கா, தெற்கு மூலையில உக்காந்து மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். தெற்கு முகமா நீங்க உக்காருங்க. வடக்கு முகமா விளக்க வச்சுட்டு நேடிச்சுன்னு பாவையை உருவு போட்டு அந்த பாவைக்கு அன்னைக்கு கருப்பு வஸ்திரத்தை கூட போடலாம். இல்லாட்டி நீங்க ஏற்கனவே செய்துக்கிட்ட மாதிரி முன்னாடி பழக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே செய்துக்குங்க. செய்து முடிச்சிட்டீங்களா? செய்து முடிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா, அந்த பாவை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாவையை ஏற்கனவே செய்தது மாதிரி செய்து அது காலடியில் படையில போட்டு அந்த படையலுக்கு அப்புறம் நீங்க எடுத்து மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு நீங்க உணவை நீங்க ஒரு பிடி நீங்க வச்சிருக்க அவள் பொறி கடலை கூட எடுத்து அதனுடைய பாதத்துக்கு கீழே வச்சுட்டு தண்ணியை தெளிச்சுட்டு பாதத்துக்கு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இலையை இழுத்து அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றதுக்கு ஆரம்பிங்க. இதுக்கு கருங்கோவலை பூவோ இருந்தா மிகவும் நல்லது. அது ரொம்ப உங்களுக்கு சக்தி வாய்ந்த மந்திரங்களாக இருக்கும். இந்த மந்திரத்தை எழுதும் போது சனிக்கிழமைக்கு முதல்ல எழுதுறதுக்கு ஆரம்பிங்க. இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணும்போது முதல்ல சனிக்கிழமைக்கு ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்ததாக தகடுல எழுதுறீங்க இல்லையா, தகடுல எழுதும் போது சனிக்கிழமை முதல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா, அந்த தகடை எழுதி நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உச்சாடன சக்கரன்றது அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தர் வரவங்க எல்லாம் கெட்டவங்க அதெல்லாம் சொல்றாங்களே, அதுக்காக உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு கருகமணியை உங்களுக்கு தேவைப்படும். கருகமணியை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் போது எள்ளெண்ணே போதுமானது. அதாவது இந்த சக்கரத்தை எழுதி நீங்க பழி வாங்கறதுக்காக முயற்சி செய்யும் போது நான் சொன்ன இடத்துங்களை எல்லாம் வச்சு உங்களை விளக்கேற்ற சொன்னேன் இல்லையா, அதுக்கு வேப்ப எண்ணெய் வேணும். உங்க வீட்டுக்குள்ள வச்சு நீங்க பிரயோகம் படுத்தணும்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு நல்லெண்ணெயே போதுமானது. நல்லெண்ணெயை வச்சு செய்துட்டு அதுக்கப்புறம் கருகமணி, கருப்பு மணியாக இருந்தால் அதை வச்சு நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. 108 மந்திரம் நான் போடுற ஃபர்ஸ்ட் இந்த எந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இந்த எந்திரத்தை செய்யும் போது நீங்க தெற்கு முகமா உக்காந்து அதுக்கப்புறமா ஒரு சீட்லனா எழுதிக்கிங்க. அந்த சக்கரத்தை இல்லைனாக்கா நான் சொன்ன மாதிரி அந்த தகுடுலனா எழுதிக்குங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொறுமையா அமர்ந்து செய்து முடிச்சு அவள் பொரியெல்லாம் இது பண்ணி கொடுத்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இருந்தா கூட நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, மந்திரங்கள் எல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு மிகவும் மந்தக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுக்கு ஒரு பொழுது இருந்து செய்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லதாகவே இருக்கும். மாலை நேரத்துல அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு ஒரு நாளைக்கு மாமிசத்தை தொடாதீங்க. தொடாம செய்து முடிங்க. செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறீங்க கேட்டீங்களானாக்கா, இந்த மந்திரம் போறோம். இந்த எந்திரத்தை எழுதிட்டீங்களா, எழுதி நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு தகுட்டுல எழுதி நீங்க பத்திரமா வச்சுக்கலாம். அப்ப தேவைப்படமெல்லாம் எழுதி அதுக்கு தேவையானதை போட்டு நீங்க அந்த தகுடை நீங்க தாய்த்தாக போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அதுல அவங்க பேருங்களை நீங்க சேர்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது மந்திரம், இந்த மந்திரம் போடுறேன் இல்லையா, இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்றீங்க. 108 முறை காலை மாலை. முதல்ல சித்தி ஆகிறதுக்கு உண்டான வழியை தேடுங்க. இந்த எந்திரமும் இந்த மந்திரமும் இந்த உச்சாடனத்துக்கு உண்டான சக்கரத்துங்களை வச்சு பயன்படுத்தி நீங்க என்ன செய்றீங்க கேட்டீங்கன்னாக்கா, பொறுமையா செய்து அதற்கு பிறகாக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா,
பயன்படுத்துங்க. மற்றவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறதுக்காக நல்லது செய்து பயன்பெறணும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.